ஸோ அது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம். ஸோ அதை குடிச்சு இதை சாப்பிட்டுட்டு இதை குடிச்சாங்க உடனே வந்து உயிர் இழந்துட்டாங்கன்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அதில் கெமிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரி டைஜஷனுக்காக எடுக்கக்கூடியதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டாசிட்லாம் வந்து நேச்சுரலாகவே இருக்கே. நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டில் இருக்குதான் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெருஞ்சீரகம் நம்ம சொல்கிறோம். நான் சொன்ன இந்த ஓமம் இதுவே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒண்ணுன்னா வசம்பு சொல்லலாம். வசம்பு குழந்தைகளுக்கெல்லாம் கையிலே கட்டி விட்டுருவாங்க. இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வசம்பு எடுத்து வாயில தேய்ச்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எதுக்காகனா அந்த டைஜஷனுக்காகவும் ஈஸியாக பேசுறதுக்கும். ஓகே. ஸோ அப்போ அந்த வசம்பு அப்படின்னு சொல்றது நம்ம மெடிசனாவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் பார்த்தோன்னா சீரண சஞ்சீவி சூரணம். ஓகே. ஸோ இந்த சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்னு சொல்கிறது பேர்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ சீரணத்தை உங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா சீரண சஞ்சீவி சூரணம் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தாவே நமக்கு அந்த டைஜஷன் நல்லாயிருக்கும். ஸோ சரியாக டைஜஷன் ஆகலை, இன்டைஜஷன் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா இந்த மெடிசனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்ன இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம்.